أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதற்கொண்டு இங்கு குழும்பி இருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த எல்லா விதமான நற்காரியங்களை நல்ல அமல்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அதற்குண்டான நிரப்பமான கூலியை நமக்கு தந்தருள்வானாக. குறிப்பாக இஷாவினுடைய தொழுகை, தராவீஹினுடைய தொழுகை, பித்ருவாஜீபினுடைய தொழுகை, அதில் ஓதப்பட்ட அனைத்து சூறாக்கள் நன்மையை அல்லாஹ் நமக்கு கேட்ட செவிமடுத்த ஓதிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமான நற்கூலியை தந்தருள்வானாக. அன்பானவர்களே, வழமை போல் இன்றும் நாம் பார்க்க இருக்குகிற இரண்டு செய்திகள். இந்த இரண்டு செய்திகளும் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்தான செய்திகள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா. மூசாவிடம் நாம் உறுதியாக பேசினோம். அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மா பேசல, உறுதியா கன்ஃபார்ம் நம்ம அவர்கிட்ட நல்லா பேசணும். நிறைய செய்திகளை நாம் பேசினோம் என்பதை அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். மூசா நபி அவங்க எந்த சந்தேகம் வந்தாலும் கேட்டுருவாங்க, எதை பார்த்து டவுட் வந்தாலும் கேட்டுருவாங்க. இன்னைக்கு நம்ம சில பேர்த்த பார்ப்போம், நீங்கள் நன்றாக அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சில பேர் கண்ணு தெரியாதவங்களா இருப்பாங்க, காது கேட்காதவங்களா இருப்பாங்க, சில குறைபாடுகளோடு இருப்பாங்க. சில பேர்த்துக்கு எல்லாம் திறமையை கம்மியா கொடுத்துருவான். சில பேர்த்துக்கு அழகு இருக்க, நம்ம ஏண்டா பிறந்தோம், நம்மளை கருப்பா பெற்றுட்டாங்களே, இப்படி அந்த அளவுக்கு அழகு இல்லையே, இப்படி சில பேர் நினைப்பது உண்டு. அந்த பார்க்கும்போது நமக்கு ரெண்டு விஷயம் தோணும். ஒன்று என்னன்னா, சரி அவரை விட எல்லாம் நம்மளை நல்லா வச்சிருக்கிறான், நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம கை நல்லா வேலை செய்யுது, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு பார்த்தோன்னே தோணும். ரெண்டாவது என்ன தோணும் அப்படின்னா, அல்லாஹ் அவங்களுக்கு படைச்சிட்டானே, அவரை போய் இப்படி வாங்கிட்டானே, அப்ப அல்லாஹ் அநீதம் செய்து விட்டானா அப்படின்னு கேள்வி வரும்ல. ஒருத்தர் அப்படி அல்லாஹ் படைச்சிட்டான்ல, அப்ப அதற்கு ஒரு காரணம் இருக்கும், அதை நாம் விளங்க வேண்டும். நம்ம அறிவுக்கு அது எட்டாம இருக்கலாம். இதே சந்தேகம் மூசா நபிக்கு வந்துச்சு. அதைத்தான் இங்க நான் சொல்ல வருகிறேன். மூசா நபியை நடந்து போகும்போது ஒரு கிணறு வரும். கிணத்தினுடைய திட்டில் ஒரு கண்ணு தெரியாதவன் உட்கார்ந்துருந்தான். மூசா நபி போய், அவனுக்கு கண்ணு தெரியாது, வாளியை பிடிச்சு தண்ணியை இறைக்க முடியாது. மூசா நபி வாளியை உள்ள விட்டு தண்ணியை எடுத்து குடிக்க கொடுத்தாங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தான். மூசா நபிக்கு சந்தேகம் வந்துச்சு, இன்னையா அல்லாஹ் இவனை போய் குருடனா படைச்சிட்டியே, யாருடைய உதவியும் இல்லாமல் இவனால எதுவுமே செய்ய முடியாதுல்ல. அப்போ துவா செஞ்சான், இவனுக்கு கண்ணை கொடுத்துரு. மூசா நபி துவா செய்ததால் அல்லாஹ் கண்ணை கொடுத்தான். திரும்ப மூசா நபி அதே பாதையில போறாங்க, அதே கிணறு. ஆனா அந்த மனுஷன் அங்க இல்லை. கிணத்தை எட்டி பார்க்குறாங்க, கிணத்துக்குள்ள வேற ஒருவன் உடம்பு துண்டாக வெட்டப்பட்டு உள்ள கிடக்குறான். கிணறு முழுவதும் ரத்தமா இருக்கு. இப்போ மூசா நபி கேட்டாங்க, இந்த மனிதன் யாரு, இவனை யாரு கொலை செஞ்சா? அல்லாஹ் சொன்னான், மூசாவே, ஒருவனுக்கு கண் கொடுக்காமல் நான் வைத்திருந்தேன், நீ கண் கொடுக்க துவா செய்ய சொன்னாய், நான் கண்ணை கொடுத்தேன். கண்ணை பெற்றவன் எனக்கு நன்றி செலுத்தாமல் தண்ணி குடிக்க வந்தவனை துண்டு துண்டாக வெட்டி உள்ளே போட்டு விட்டு சென்று விட்டான். சில பேருக்கு நாம் கொடுக்காமல் இருக்கிறோம் என்றால் அதிலும் அர்த்தம் உண்டு. சில பேருக்கு அல்லாஹ் சில குறைகளை வைத்திருப்பான்.
இந்த உலகத்தில் பரிபூர்ணமானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைகள் உண்டு, அதை நாமே அறிவோம். அதனுடைய காரணத்தை அல்லாஹ்வே அறிவான். சில பேருக்கு கொடுத்தாலும் அது ஆபத்து, சில பேருக்கு கொடுக்காம இருப்பதும் நலவு என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. அது கிடைத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒருவருக்கு ஒரு குறையை அல்லாஹ் கொடுத்தால், ஒன்று அவருக்கு நிவர்த்தி கொடுத்தால் சரியாகாது, இல்லை என்றால் அதற்கு பகரமான கூலியை அல்லாஹ் மறுமையில் சிறப்பாக தருவான் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இரண்டாவது செய்தியாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற போது, அடியார்களே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். அதாவது வெறுத்துறாதீங்க, இப்படிலாம் நடக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு வெறுத்துறாதீங்க. நீங்க எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அவனை தவிர வேற யாரும் மன்னிக்கக்கூடியவன் இல்லை, அவனே ஆக சிறந்தவன். அப்ப இதே மூசா நபிட்ட ஒரு வாலிப பெண் வருவாங்க, அவங்களுக்கு நிக்காக ஆயிருக்காரு. அப்ப அந்த அம்மா வேற ஒரு ஆணோடு தொடர்பு வச்சு குழந்தை பிறந்துரும். அந்த குழந்தை வெளியே தெரிந்தால் அசிங்கம், ஏன்னா யாரோ ஒரு தொடர்புல பிறந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும், கேவலமா பேசுவாங்க அப்படின்னு தன் கையால் தன் 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தையை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. இந்த அம்மா மூசா நபிட்ட என்னை அல்லாஹ் மன்னிப்பானா, எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, வேற ஒருவரோட தொடர்பில் இருந்து குழந்தையை வெற்றெடுத்து அந்த குழந்தையை வெளியே தெரிந்தால் அசிங்கம் என்று நினைத்து அதை மண்ணுக்குள் போட்டு புதைத்து விட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு நிற்கிறார். மூசா நபி நீ இந்த இடத்த விட்டு போயிரு, நீ இருந்தா எனக்கு வேதனை இறங்கிரும், மலையில் வானத்திலிருந்து கல்மலை பொழிந்து விடும், நீ போயிருன்னு துரத்திடுவாங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் மூலியமாக வகை அனுப்பினான், மூசா நீங்கள் அந்த பெண்ணை துரத்தி இருக்கக்கூடாது, மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், அவன் என்னிடத்தில் தௌபா செய்வதை நான் விரும்புகிறேன், அவனுடைய கண்ணீர் துளி என் அரிசை தொடுகிறது, அந்த கண்ணீரால் அவன் பரிசுத்தமாகிறான், அந்த பெண்ணிற்கு நீங்கள் தௌபா செய்கிற அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லியிருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் சொன்னார்கள், இதைவிட மோசமான மனிதர்களும் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மூசா நபி இதைவிட இந்த உலகத்தில் கேவலமான மனிதன் யார் என்று கேட்டபோது ஜிப்ரீல் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான், ஒருவனுக்கு தொழுகைக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டு அவன் பள்ளிவாசலின் பக்கம் வரவில்லை என்றால் அவன் இந்த பெண்ணை விட கேவலமானவன், இழிவானவன் என்று அல்லாஹ் சொன்னதாக ஜிப்ரீல் அவர்கள் மூசா நபியிடம் சொல்லியதை வரலாறுகளில் பதிவு செய்கிறார்கள். அது அன்பானவர்களே, நாம் யாரையும் நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்காமல் எது நடந்தாலும் அது நலவு, அல்லாஹ் எதை செய்தாலும் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதே சமயத்தில் நம்முடைய ரூஹ் போகிற வரை தொழுகையை எல்லா வேளைகளிலும் ஜமாத்தோடு இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிற நசீபை, அந்த உடல் கூவத்தை, உடல் சக்தியை, சூழ்நிலையை, அழகான அந்த நிலைமையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. மரணிக்கிற தருணத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்து மரணிக்கிற நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. வாக்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னை நியத்து செய்கிறோம், யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم تقبل نية حلالنا يا رب العالمين.
ربنا تقبل دعانا وركوعنا وسجودنا وصلاتنا وخاصة وصلاة العشاء والتراويح وواجب الفطر وإمام الجماعة برحمتك يا أرحم الراحمين. ربنا تقبل دعانا بحق نبينا محمد صلى الله عليه وسلم وصل اللهم على النبي وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.